வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தியை அறிவிக்கும்படியாக நான் வந்திருக்கின்றேன். இந்த நாளிலே அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவுகூறும் வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதியை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சற்று நீண்ட பகுதி, நீங்கள் அதை கவனமாக கவனிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூடவே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அன்பானவர்களே, நாம் வாசித்த இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக எருசலேமிலே நடந்த ஒரு சம்பவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து அவர் இங்கே நாம் வாசிக்கிற வண்ணமாக இந்த எம்மாவு என்ற கிராமத்திற்கு போகக்கூடிய சீடர்களோடு கூட அவர் கலந்து அவர்களோடு கூட உரையாடுகிற அந்த சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது கேள்விப்பட்டோம். அந்த கிலயோப்பா என்ற சீஷனும் அவரோடு கூட சென்ற மற்ற சீஷர்களும் துக்க முகத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து வந்து, நீங்கள் ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள், இங்கே எருசலேமிலே நடந்த மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் அறியவில்லையா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார். எந்த காரியங்கள் என்று சொன்ன உடனே, எங்களுடனே கூட இயேசு என்று ஒருவர் இருந்தார்,
அவர் எங்களிடத்திலே தன்னை கிறிஸ்து என்று அறிவித்து இஸ்ரவேலை மீட்கப் போகிறவர் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். நாங்கள் அதை நம்பியிருந்தோம். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நம்பியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிற்று? பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மரித்து போனார் என்று அவர்கள் துக்க முகத்தோடு பேசிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இன்று காலையிலே சில ஸ்திரீகளும் கூட அவருடைய கல்லறைக்கு சென்று அங்கே அவர் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். இந்த காரியங்களை குறித்து தான் நாங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். உடனடியாக அவரோடு கூட சென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்கிறார். சொல்லி, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் என்று பார்க்கின்றோம். அந்த கிலயோப்பா மற்றும் உள்ள சீசர்களோடு கூட இயேசு சொல்லக்கூடிய காரியம், இயேசு மரித்து விட்டார் என்று நீங்கள் ஏன் துக்க முகத்தோடு இருக்க வேண்டும்? அவர் இவ்விதமாக பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளையும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கின்றார். அப்படி விவரித்து காண்பித்துக் கொண்டே வந்தவர் அவர் சற்று விலகி போகிறதை போல அவர் காண்பிக்கின்றார். அப்பொழுது அந்த சீஷர்கள் அவரை பார்த்து, சாயங்காலம் ஆயிற்றே, பொழுதும் போயிற்றே, எங்களோட கூட வந்து தங்கிரும் என்று சொன்ன பொழுது அவர் அவர்களோடு கூட செல்லுகிறார். அப்பொழுது அங்கே அவர்களிடத்திலே அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். பாருங்கள், லூக்கா 26:14 அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று ஆரம்பத்திலே பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த அப்பத்தை அவர் பிட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஒருவேளை அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தை அவர்கள் பார்த்திருக்க கூடும். இவர்தான் இயேசு என்பதை அப்பொழுது அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மிலும் கூட அநேகர் இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மரித்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சீஷர்களை போல பல சமயத்திலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். வேதத்தினுடைய முழுமையான செய்தியுமே கிறிஸ்துவை குறித்தது. அந்த கிறிஸ்து இவ்விதமாக பாடுபட்டு அவர் மகிமையில் பிரவேசிக்க வேண்டும். அதாவது அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்கிற காரியங்களை மோசேயினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே இயேசுவை பற்றி மட்டுமே, குறிப்பாக அவருடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தை பற்றி மட்டுமே சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது தொடர்ந்து இன்னொரு சிறிய ஒரு சம்பவம் இங்கே நடைபெறுகிறது. இங்கே அவர்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு செல்கிறார்கள். எருசலேமுக்கு வரும் பொழுது அங்கேயும் ஒரு கூட்டம் சீஷர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலையும் தோன்றி சில காரியங்களை அவர்களிடத்திலே கூறுகிறார். அவற்றை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதத்திலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியதாயிருக்கிறது என்று நான் உங்களுடன் இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, மீண்டுமாக கவனியுங்கள், அவருடைய இதயத்தின் கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திறக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருக்கிறது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும்
எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களிடத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு அவர் வந்ததனுடைய நோக்கத்தை அவர் கூறுகின்றார். நான் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக, பாடுபடுவதற்காக, மரிப்பதற்காக வந்தேன், உயிர் தெழுந்திருக்கின்றேன், இப்பொழுது அந்த செய்தியை உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறுகின்றார். பாருங்கள், வேதம் சொன்னது நிறைவேற வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேதம் சொன்ன காரியங்கள் நிறைவேறிவிட்டது என்று அவர் கூறுகிறார். அதனுடைய அடிப்படையில் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை கேளுங்கள், இது மிக முக்கியமானது. இதனுடைய அடிப்படையில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற வேண்டும். இந்த செய்தியானது இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவானவர் இருந்த அந்த எருசலேம் தொடங்கி உலகத்தின் கடைசி வரைக்கும் அந்த செய்தி பரவ வேண்டும் என்று கூறுகிறார். அடிப்படையான ஒரு செய்தி மனம் திரும்புதல். இன்று இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த இஷ்டப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை தேடுகிறதில்லை, கடவுள் பக்கத்திலேயே அவர் வருகிறதில்லை, கடவுள் இருக்கிறார் என்பதையும் கூட அவர்கள் அங்கீகரிக்கிறதில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது. மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை, மனிதன் பாவியாக இருக்கின்றான், பிறப்பிலேயே அவன் பாவியாக இருக்கின்றான். அந்த பாவ மனிதன் பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டும். அவன் மனம் திரும்பி இயேசுவினிடத்திலே வரும் பொழுது இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவன் விசுவாசிக்க வேண்டும். அப்படி அவன் விசுவாசிக்கும் பொழுது அவன் பாவ மன்னிப்பை அவன் பெறுகிறான். இந்த செய்தியைத்தான் மீண்டும் மீண்டுமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சொல்லியதை நாம் கேட்கிறோம். சீஷர்களிடத்திலே முதல் முறை எம்மாவூருக்கு சென்று கொண்டிருக்கின்ற சீஷரிடத்திலும் எருசலேமில் இருக்கின்ற அந்த சீஷர்களிடத்திலும் மிக தெளிவாக கூறுகின்றார். நான் உங்களோடு கூட இருந்த பொழுது இவைகளை பற்றித்தான் சொன்னேன், நான் மரிப்பேன், ஆனாலும் கூட உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அதனுடைய அடிப்படையிலே நான் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறுகிறார். இதனுடைய அடிப்படையிலே மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் அவர் பிரசங்கிக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவிகளாகிய நாம் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவத்திற்கான அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை நாம் பெறும் பொழுது மட்டுமே நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும். இங்கே நடக்கிற காரியம் என்னவென்றால், இந்த சீஷர்கள் அவரோடு கூட சென்று கொண்டிருக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறது பாருங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பெத்தானியா வருகின்ற ஒரு இடத்திற்கு அவர் செல்கிறார். சென்று கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் பரலோகத்திற்கு சென்றார் என்று வாசிக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் பரலோகத்திற்கு சென்றார். பரலோகத்திற்கு சென்ற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரப்போகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட மரிக்க போகின்றோம். ஒரு நாளிலே உயிர் தழப் போகின்றோம். உயிர் தெழுந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் பாவ மன்னிப்பையும் நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, வாழ்க்கை முறையிலிருந்து நாம் மாற வேண்டும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் சிந்தையிலும் நாம் பாவிகளாக இருக்கின்றோம். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆகவே நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே பாவிகளாக பிறக்கின்றோம். பாவிகளாக பிறந்த நாம் இந்த மரணம், நித்திய மரணத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் சாத்தானுடைய பிடியிலிருந்தும் தப்பிக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, நாம் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இயேசுவை பொறுத்தவரை
தாம் சொல்லியபடி அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டுமாக தாம் சொல்லியபடி வரப்போகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் நீங்களும் கூட மரித்தாலும் ஒரு நாளிலே பிழைப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.